ஹாய் கிட்டீஸ், வெல்கம் டு சுதி சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி எபிசோட் 16 பார்க்கலாம். லீவிங் கேட்குறா, நீ சொன்ன மாதிரி வந்து ஜின் கொடுமைக்காரனாக இருந்தாலுமே அவன் எதுக்கும் உன்னை கொல்லாமல் சீல் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு கேட்கும்போது ஷாவ்பாய் சொல்கிறான், இல்லை அவன் வந்து நீ பாவம் பார்த்து தான் என்னை வந்து சீல் பண்ணி வச்சுருந்தான். லீவிங் வந்து நான் வந்துட்டு போய் என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கு ஷாவ்பாய், இல்லை நீ வந்து போகாத, பாஸ் என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து யார் குற்றவாளி நான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ண நினைக்கல. எனக்கு வந்து நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு லீவிங், பாஸ்ட்லன்னா அது கனவாக இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து இது நிஜம்தான், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவிங் சொல்கிறா. இங்கே தாவாவே என்னையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் குகை மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ தாவா எழுந்திரிச்சிட்டு என்னை பார்த்து பயப்படுறா. எதுக்குன்னா அவள் போன எபிசோட்லேயே பார்த்துருப்பா, அவன் வந்து ஒரு வேம்பயர்ன்ட்டு. அதுதான் இப்போ அவள் கண் முன்னாடி வருது. அவன் கிட்ட வரவும், நீ வந்து என் கிட்ட வராத சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் சரி நான் கிட்ட வரல, தள்ளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். உடனே தாவா சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட போய் சொல்லிட்ட. அதுக்கு இன்னும், ஆமாம் நான் வந்து ஒரு டீமன் தான், நான் 100 வருஷம் கல்டிவேட் பண்ணியும் என்னால் வந்து இந்த ஹியூமன் ஃபார்முக்கு என்னால் மாற முடிஞ்சது. ஆனால் வந்து நான் உன்னைய பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஹியூமன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தாவோ கேட்குறா, அப்போ நீ வந்து என்கிட்ட அன்னைக்கு நைட்டு சொன்னல நான் தூக்கத்தில் நடப்பேன்னு சொன்னது, அது எல்லாமே வந்து பொய் தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இன்னு சொல்கிறான், ஆமாம் அது எல்லாமே பொய் தான். நான் வந்து அன்னைக்கு பிளட்டை குடிக்கிறதுக்காண்டி போயிருந்தேன், ஆனால் வந்து நான் சிக்கனோட பிளட்டை மட்டும் தான் குடிப்பேன், மனுஷங்க பிளட்லாம் வந்து குடித்தது கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது தாவோ வந்து கஷ்டத்தில் அழுறதா இல்லை சிரிக்கிறதா தெரியாமல் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா. அவள் சொல்கிறா, என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நான் பாரு இப்போது டீமனை போய் லவ் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு வந்து அவங்க அண்ணன் வந்துடுறான். அவங்க அண்ணாவை பார்த்து தாவோ வந்து பயப்படுதா, இன்பழ வந்து ஒழிஞ்சிக்கிறா. அவங்க அண்ணன் ரெண்டு பேரையும் பார்த்து, என்ன நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வாழலான்னு பார்க்குறீங்களா, ஒரு ஹியூமனும் ஒரு வவாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து இப்போ அதுக்கு என்ன வந்துச்சு, நான் வந்து எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அண்ணன், தம்பி உனக்கு புரியுதா, நான் வந்து இப்போ கிங்கோட சீலை நான் தான் இப்போ ரிலீஸ் பண்ணி விட்ருக்கேன், அதுவும் இல்லாமல் நம்மளோட கிளானில் இப்போ நீ நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க, இப்போ நம்ம தான் இப்போ அந்த கிளானை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அண்ணன், என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அவங்க அண்ணன் வந்து கோவப்பட்டு அவனை அடிச்சிருந்தான். அவங்க அண்ணன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த பொண்ணுக்காண்டானே நீ வேண்டான்னு சொல்கிற, இந்த பொண்ணு உனக்கு அப்படி என்ன தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து கோவப்பட்டுருதான். கோவப்பட்டு சொல்கிறான், கிளானை வந்து நீங்கள் மட்டும் தான் ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது, எனக்கு வந்து ஹியூமனாக வாழணும்னு தான் ஆசை, அப்படி இல்லாட்டினா கூட நான் ஒரு ரெகுலர் லைஃப் தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து அவங்க என்ன, என்னது ரெகுலராக லைஃபா, நம்ம ரெண்டு பேரும் பிறந்த உடனே வந்து நம்ம வாழ்க்கை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவாயிட்டு நம்மளால் எப்படி வந்து நார்மல் ஹியூமன் மாதிரி வாழ முடியும், இதான் நான் உங்களுக்கு கடைசியாக வந்து அண்ணன் கூப்பிட்றேன், இன்னிலேருந்து நான் உங்களுக்கு தம்பி கிடையாது, அதுவும் இல்லாமல் நான் கிளானில் வந்து ஒரு ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாவை வந்து அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிருந்தான். அவங்க அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படல. அவங்க அண்ணன் நினச்சிருந்தா வந்து அவங்க தம்பி வந்து அடித்து போட்டுட்டு தாவை கொண்டுட்டு இவனை வந்து கம்பேல் பண்ணி கூட்டு போக முடியும். ஆனால் இவங்க அண்ணனுக்கு வந்து அவன் மேலே பாசம் இருக்க போய் தான் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் மலையோட முடிவுக்கு வந்துருந்தாங்க. அங்கேருந்து போக பாதையே இல்லை. தாவோ கேட்குறா, நம்ம இதுக்கப்புறம் எங்கே போவோம், வழியே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான், நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேம்பயர் மாதிரி ஆகி அவளை வந்து கையில் பிடிச்சிட்டு அப்படியே பறந்து கூட்டி போயிட்டுருக்கான். தாவோக்கு வந்து அந்த லைஃப்பை அவளும் ஏற்றுக்கிடுறா கொஞ்சம் கொஞ்சமாக. சொல்கிறான், நான் உன்னை பார்த்த உடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அப்போ வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுவும் இல்லாமல் நான் உன்னை பறந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அது தாவும், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம ரெண்டு பேரும் அங்கே தனியாக இருக்கலாம், நான் வந்து மனுஷன் மாதிரி அவங்க கூட ஹாப்பியாகவே வாழ்வேன். அவங்க அண்ணன் வந்து இப்போ இந்த கிளானுக்கு வரான். அவங்க அண்ணன் வந்துட்டு அந்த ஜென்ரல் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஜென்ரலும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து என்னால் ஜின்னை வந்து கொல்ல முடியல, நான் 100 வருஷம் கல்டிவேட் பண்ணியிருந்தாலுமே அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அக்கா அந்த ஜென்ரல் வந்து கோவப்பட்டு,
இவனை அப்படியே கொண்டு அவன் எசன்ஸ் மட்டும் எடுத்து அவன் சாப்பிட்டுடுதான். சாப்பிட்டா அவன் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிடுதான். ஷாவுபாய் வந்து உட்காந்துருக்கான். அங்கே தான் லீமிங்கும் இருக்கா. அந்த விண்டோஸ்லேருந்து சன்லைட் வந்து ஷாவுபாய் மேலே படவுமே சொல்கிறான், இந்த மாதிரி கேர்டன் வந்து மூடு அப்படின்னு சொல்கிறான். கேர்டன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷாவுபாய் உட்கார வைக்கிறான்னு ஷாவுபாய் சொல்கிறான். என்னால் இப்போ லைஃப் லாங் ஃபுல்லாமே டார்க்கில் தான் வாழ முடியும், நான் எப்படி வாழ்றதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது லீவிங் சொல்கிறா, இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரெக்கவர் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஷாவுபாய், அந்த நாள் எப்போ வரும்னு தான் தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஷாவுபாய் வந்து சொல்கிறான், லீமிங் நான் வந்து உன்ட்ட எல்லாத்தையுமே சொல்லலை, நான் எல்லாத்தையுமே சொன்னால் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவ, நீ வர ஜின்னை வந்து உன்னோட ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்ட, அவங்க மட்டும் தான் உனக்கு இருக்க ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறான். லீமிங்கும் சரி. அவள் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் இப்போ தானே பெயிண்டிங்லேருந்து வெளியே வந்தேன், என் பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, என்னால் சன்லைட்க்கு வந்து இப்போ வர முடியல, நான் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது க்ளீனிங்கும் சரி, நீ வந்து ரெஸ்ட் எடு, நான் வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். லீமிங் வந்து தண்ணி எடுக்கும்போது யோசிச்சு பார்க்குறான் அந்த மாதிரி அவன் சொன்னது எல்லாத்தையுமே. அதுவும் இல்லாமல் ஜின்னும் ஒரு தடவை சொல்லியிருப்பான், அவன் சொல்கிறத வந்து நம்பாத, அவன் வந்து உன்ட்ட போய் தான் சொல்லுவான், நீ வந்து என்னை நம்பு அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்கே தான் ஜின் வந்து ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கா. லீமிங் வந்து பார்க்கவுமே ஜின் வந்து அந்த இடத்துல கிளம்புறா. அப்போ லீமிங் சொல்கிறா, ஒரு நிமிஷம் அங்கே நில்லு அப்படின்னு சொல்கிறா. லீமிங் கேட்குறா, எப்படி இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்ட, என்னை வந்து இங்கே வந்து கூட்டு போறியா அப்படின்னு கேட்கும்போது ஜின் சொல்கிறான், இல்லை நீ வந்து சேஃபாக இருக்க நான் பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறா, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்னா நான் இப்போ பாஸ்டில் இருந்த லவர் கூட தான் இருக்கேன், அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான், நீ வந்து என்னென்ன பண்ண எல்லாத்தையுமே நீ வந்து ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது ஜின் கேட்குறான், நீ அவன் சொன்னது எல்லாத்தையுமே நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு நம்பக்கூடாது, உனக்கு என்னையும் அவனையும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறது வந்து பிடிக்காது தானே, நீ ரெண்டு பேரும் பிரிச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட கேட்குறா. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், நான் வந்து இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன், உன்னை நீயே பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குறான். லீமி வந்து சொல்கிறான், ஒரு நிமிஷம் நெல், நீ இன்னுமே என்கிட்ட வந்து எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அது ஜின் சொல்கிறான், ஒரு நேரம் வரும்போது உனக்கு அது எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். ஜின் வந்து கேலரிக்கு போகிறான். கேலரியில் எப்பவுமே வேலை பார்க்குற ஆள் வந்து அவன் கதவை திறந்து விட்டு உள்ளே கூட்டு போவான். ஆனால் இப்போ வந்து வரல. உடனே அவன் வந்து அவன் பேரை சொல்லிட்டு அங்கேயே மேலே வந்து போகிறான். மேலே போனால் அவன் கலெக்ட் பண்ண சின்ன சீல் எல்லாமே சத்திரி இருக்கு. அவன் வேலைக்காரனு வந்து மைன் கிடக்குறான். இங்கே ஷாவாயும் லீமிங் காட்டுறாங்க. லீமிங் வந்து தண்ணி எடுத்து அவனுக்கு வந்து மேலெல்லாம் ஊற்றி ஊற்றி எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஷாவாய் வந்து சொல்கிறான், என்னை மன்னிச்சிடு லீமிங், என்னால் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது, நான் எப்படி வந்து பாஸ்டில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்குன்னு தெரியுமா, ஏன்னா என்னோட கோர்னால தான், அதுவும் இல்லாமல் நான் இப்போ அந்த கிளானோட வந்து லீடராக வேற இருக்கேன், உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வாழணும்னு ஆசைப்படவே இல்லை, நான் பார்த்ததுக்கப்புறம் வந்து வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்னை நினச்சாலே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, நான் வந்து ஒரு டீமனாக மாறணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீமிங் சொல்கிறா, ரொம்ப யோசிக்காதீங்க, நீங்கள் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நானாவை காட்டுறாங்க. அவள் ஜின் கூட தான் இருக்கான். ஜின்னோட வேலையால் வந்து எந்திரிச்சிடுதான். உடனே நானா கேட்குறா, இந்த மாதிரி நீ யாரை பார்த்தா உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சரியாக தெரில, மேலே வந்து ஏதோ சவுண்டு கிடைச்சின்னு தான் நான் மேலே ஏறி வந்தேன், அப்போ வந்து யாரோ என்னை பலமாக தலையில் அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜின் வந்து சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வேற யாரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். ஜின் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். அப்போ நானா வந்து பக்கத்தில் இருந்துட்டு, ஜின் எனக்கு மட்டும் லாஸ்ட் நைட்டில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் வந்து நான் இதெல்லாம் நம்பியிருக்கவே மாட்டேன் ஜின் கிட்ட கேட்குறா. இந்த மாதிரி நீ வந்து ஹியூமனா டீமனா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜின் அமைதியாகவே இருக்கான். ஜின் வந்து சொல்கிறான், நீ அதெல்லாம் நம்புறியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ஏன்னா ஒரு தடவை சயின்ஸ் டீச்சர் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எனக்கு, பழங்காலத்தில் வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஜின்னும், ஆமாம், நான் வந்து ரொம்ப வருஷமாக உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நான் நூவா டிவைன் ஸ்டோர்லேருந்து தான் பிறந்தேன். லீமிங் வந்து ஒரு கேலக்ஸியோட ஸ்டாரு, அவளுக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்காம இந்த ஹியூமன் உலகத்துல வந்து வந்தா. அவள் வந்து வந்தோடனே அதுவும் இல்லாமல் என்னோட இந்த ஈடோட மவுண்டன் மேலே தான் வந்து இறங்குனா. ஆனால் வந்து அவள் நினச்சேன் நான் வந்து அவளோட சின்ன பையன்ட்டு, ஆனால் நான் மவுண்டனாக இருக்கும்போது அவள் வளர்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையாகவே லீமிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜின்னும் ஆமாம் அவள் தான் அப்படி சொல்கிறா. அதுக்கு ஆனா சொல்கிறா,
நான் வந்து லாஸ்ட் நைட்லேருந்தே அவங்கள பார்க்கவே இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி கேட்குறா. அவ வந்து லவர் கிட்ட போயிட்டா அப்படின்னு சொல்றா. அதுக்கு நானா சொல்றா, அப்ப நீங்க அவ சொல்றது எல்லாமே உண்மை தானே. நீங்க தான் வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சீங்களா? நான் வந்து சொல்றா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் வந்து உங்கள நம்புறேன். நீங்க அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து ஜின் சொல்றான், நம்ம 2 பேருமே அவ்வளவும் தெரியாது. அதுவும் இல்லாம லீமிங்க்கும் எனக்கும் பல வருஷங்கள் வந்து பழக்கம் இருக்கு. ஆனா அவளே நீ நம்பல. அவன் அடுத்தவன் சொல்றத நம்புறா. அதுக்கு நானா சொல்றா, இல்ல கவலைப்படாதீங்க. லீமிங் வந்து உங்களால நம்புவாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜின்னு, நீங்க வந்து என்னை கம்ஃபர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. நானா கேட்குறா, அப்படி 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஜின் சொல்றான், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்காண்டி ஒரு ட்ராப் வச்சாங்க. அந்த ட்ராப்பே வந்து அவ தான். ஏன்னா வந்து அவளை ட்ராப்பாக வைக்கும்போது நான் வந்து அவளை வந்து காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த வேம்பயர் கிளைன் வந்து நினச்சாங்க. அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீங்கள் 10 வருஷம் அவளை அடைச்சி தான் வச்சுருந்தீங்களா, அப்புறம் எதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறா. இப்போ வந்து ஜின் சொல்கிறா, அவள் வந்து ரொம்ப தனிமையாக இருந்த மாதிரி இருந்தா, ரொம்ப அமைதியாக. அதனால வந்து இந்த உலகத்தோட சத்தத்தை எல்லாம் அவள் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லவ்னாலே ஒரு கஷ்டம், அதுவும் இல்லாமல் ஒரு கசப்பு தான். இருந்தாலுமே என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் வந்து இதெல்லாம் கேட்டு சொல்கிறா, சரி எனக்கு புரிஞ்சது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் டீமனாக இருந்தாலும் ஹியூமன் இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவேன். நீங்கள் வந்து அவளுக்காண்டி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. இங்கே வந்து அந்த கெட்ட போலீஸ்காரனை காட்டுறாங்க. அவன் வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்து இந்த மாதிரி கிரேப் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டடி ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கிட்ட போலீஸ்காரனும், இப்போ வந்து லேட் நைட் ஆகிட்டு இப்போலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், நான் வந்து தினம் தினம் இந்த மாதிரி வந்து ஒரு சிலரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு அவன் வந்து கீழே இறங்கி வரான். அவன் வந்து இந்த ஒருத்தனை பற்றி கேட்கான், யார் அது, எதுக்கு வந்து என்னையும் வந்து மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டல, கால் மட்டும்தான் காட்டுறாங்க. இங்கே லேன் வந்து ஜின் வீட்டுக்கு வந்து வந்திருக்கான். லேன் வந்து தூங்கிட்டு இருப்பான். அவன் எஞ்சதும் ஜின் சொல்கிறான், உன்னால் எப்படி இவ்வளோ கூலாக தூங்கிட்டு இப்படி வர முடியுது? நான் வந்து தூங்கவே நைட் ஃபுல்லாக லீவிங்கையும் ஷாவாயும் தான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு ஒன்று கேட்கவா? நீ அப்படி என்னதான் இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜின் வந்து அதெல்லாம் கேட்காம பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து பார்க்கறான ஜின் சொல்கிறான், நீ தான் நீ நம்ப மாட்டே இனிமேல், நான் அதுக்கு போய் உன்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு லேண்ட் சொல்கிறான், நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடு. இந்த டீமன்ட்டு மயங்கியிருக்க. நீ உன்னைய பாரு எவ்வளோ அழகாக இருக்க. உனக்கு வந்து வேற ஒரு அழகான பொண்ணு வந்து கிடைப்பா. எனக்கு வந்து என்ன நடக்குது எதுவுமே புரியல. எனக்கு வந்து நடக்குனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், இந்த மாதிரி சீல் எல்லாமே திருடு போயிட்டு அப்படின்னு சொல்கிறான். லேண்ட் கேட்குறான், நம்ம 2 பேரும் எவ்வளோ வருஷமாக அந்த சீலை வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ ஈஸியாக சொல்கிறேன், அந்த சீல்லாம் யார் எடுத்ததுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறாங்க, எல்லாமே எடுத்ததை வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து போலீஸ் வந்து உள்ளே வராங்க. உடனே லேண்ட் வந்து ஓடி போய் நான் ஒழிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். கரெக்டாக பின்னாடி போகிறான் சரி கேட்காண்டி. அங்கே வந்து அவனை போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த கெட்ட போலீஸ் உள்ளே வந்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து உங்களோட இடத்த வந்து சர்ச் பண்ணுவேன்ட்ட, சர்ச் வாரண்ட் இருக்குன்னு சர்ச் வாரண்ட்டை காட்டுறான். ஓகே, நீங்கள் சர்ச் தானே பண்ண வந்தீங்க, அப்புறம் எதுக்கு என் வேலைக்காரன் மேலே வந்து கன்னை நீட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டும்போது, அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ் வந்து கன்னை வந்து இறக்க சொல்லியிருக்கான். எல்லாரும் கன்னை வந்து இறக்கிடுறாங்க. அவங்க வந்து லேனை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வராங்க. நாங்கள் வந்து இவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னோடய ஜாப் வந்து முடிஞ்சிட்டு நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லேனையும் கூப்பிட்டு போகிறான். லேன் வந்து போகும்போது சொல்கிறான், என்னை நினச்சி கவலைப்படாத, அவங்கள வந்து என்ன பண்ணணும் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து லேனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு லேன் வந்து ஆனால் என்ன சொல்லுவான், ஆனால் அவன் எந்த இதுக்குமே பண்ணலை. அந்த கம்பே வந்து பிஞ்சு போச்சு. அப்போ அந்த கூட இருப்போம்ல போலீஸ்காரன் கூட, அவன் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ தான் உனக்கு வந்து மெயின் டிஷ்ஷே இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அது என்ன சொல்கிறான்னா, அங்கே ஒரு கம்பி வந்து பழுக்க காய வச்சுட்ருப்பாங்க, அதை பார்த்து தான் சொல்கிறான் அவன். உனக்கு வந்து நான் கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், நீ என்ன நினச்சின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நீ மட்டும் சொல்லாட்டினா நான் வந்து நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் சொல்கிறான். அதுக்கு லேண்ட் சொல்கிறான், நீ வந்து என்னை கொன்னாலுமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சிலும் துப்பி விட்டுறான். அவங்க அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரனோட ஹெட் வந்துடுதான். ஹெட்னா யாருன்னா அந்த கெட்ட போலீஸ் தான். அவன் வந்ததுமே வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்காண்டி சைடில் இருக்க டூல்ஸ் எல்லாம் அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த க்ரீன் கலர் டீமன் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவனை காப்பாற்றுறதுக்காண்டி வந்திருக்கு. உடனே அவன் வந்து அட்டாக் பண்ணவும் எல்லாரையும், நீ எல்லாரும் டீமன் சொல்லி பிடிங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த போலீஸ்காரனும். க்ரீன் டீமன் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கவும் எல்லாருமே அங்கேருந்து ஓடுறாங்க.
நீ லேனை வந்து காப்பாற்றி கூட்டு போகும்போது அங்கே மேலே வந்து ஒரு ட்ராப் வச்சுருக்காங்க. அந்த வலையில் வந்து ஏதோ மேஜிக் பவர் இருக்குது போல். அந்த டீமனால் தொட்டாலே மயங்கி விழுந்துருது. இப்போ அந்த போலீஸ் வந்துட்டு சொல்கிறான், அவளே வந்து அவள் ட்ராப் வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டா. நான் வந்து அவளை கொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், நீ தான் ராபரி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு லேனும் அதுக்கெலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவனை கையில் கண்ணை வச்சு அந்த க்ரீன் கார்ட் டீமனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறான். அவனே அந்த லேனும் சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை கையில் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சுக்கிறான். அந்த போலீஸ் வந்து சொல்கிறான், நாளைக்கே வந்து உன்னையும் அந்த அந்த டீமனையும் நான் வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது லேன் வந்து கேட்குறான், நான் இந்த மாதிரி ஒத்துக்கிட்டோம்னா நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு தானே சொல்கிற, இப்போ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறான், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் தான், அது டெம்பரவரி தான், நான் நாளைக்கு வந்து உன்னையும் அவளையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜின்னை காட்டுறாங்க. ஜின்னோட வேலைக்காரன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான், சார் நம்மளுக்கு வந்து ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி லேண்ட் வந்து நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்களாம் பாய் ஜின். அதை கேட்டோடனே ஜின் வந்து கேட்குறான், என்னைக்கு வந்து இது நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு காலைல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் கேட்குறான். இப்போ வந்து ஜின் வந்து யாருக்கோ ஸ்டாம்ப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஜெயிலில் வந்து க்ரீன் கார்ட் டீமையும் லேனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரையும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. லேண்ட் வந்து கேட்குறான் அந்த க்ரீன் கார்ட் டீமில் பார்த்து, உனக்கு வந்து ஓகேவா, ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து க்ரீன் கார்ட் டீமன் வந்து சொல்கிறா, நீ எதுக்கு பாய்ஸின் கேங்கோட நீ வந்து ஒர்க் பண்ணியா, ஏதாச்சும் திருட்டு பண்ணியா அப்படின்னு கேட்குறா. லேண்ட் சொல்கிறான், நீ என்ன முட்டாளா, நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே நீ இப்போ மாட்டிக்கிட்ட, உனக்கு இப்போ நினச்சி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் கேட்குறான். அதுக்கு அந்த க்ரீன் கார்ட் டீமன் வந்து சொல்கிறா, இல்லை நான் வந்து உன்னை காப்பாற்றணும் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. லேண்ட் சொல்கிறான், ஆனால் எனக்கு இதுதான் புரியல, நான் வந்து ஒரு டீமன் ஹண்டர், நீ வந்து ஒரு டீமன், நீ வந்து எதுக்காண்டி என்னையும் காப்பாற்றணும், அதுவும் இல்லாமல் நான் உன்னை ஒரு குண்டு அந்த மாதிரி சொல்லி நிறைய கலாய்ச்சிருக்கேன் அப்படின்னு, நீ எந்த எதுக்கு என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ குண்டுன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்போ ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து உன்னை அப்போவே பிடிச்சிருந்துச்சி, வந்து ஒரு தடவை உன்னைய பார்க்க வந்தப்போ எல்லாருமே நீ குண்டு குண்டுன்னு சிரித்தாங்க, எனக்கு அதை பெருசாக தெரியல, நான் வந்து உன்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்டேன், அதுக்கு வந்து நீ குண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீ குண்டுன்னு சொல்லிட்டு கலாய்ச்ச. இங்கே ஜின் வந்து சீல் பண்ணிட்டு இருவாங்களா, அந்த சீல் வந்து செஞ்சு முடிச்சிருந்தான். கிட்ட வந்து வேலைக்காரன் தூங்கிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி சீலை நீ பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பான். அப்போ வந்து அவன் ஏதோ நோட்டீஸ் பண்ணுவான் யாருங்க வர மாதிரி. வெளியே போய் யாருன்னு பார்த்தா வந்து ஷாவுபாய் வவ்வால் மாதிரி பறந்து அப்படியே இங்கே வந்திருப்பான். அவங்க எதுக்கு வந்திருப்பான், என்ன சொல்ல வந்திருப்பான் எல்லாமே நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வரப்போகிற எல்லா எபிசோடுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த ஒரு சீனையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே பாய் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.